Hi students, welcome to AS Academy. So video நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா RRB டெக்னீஷியனுக்கு एक्चुअली யார் தான் எலிஜிபிள் அப்படிங்கறத பார்க்க போறோம். அந்த நோட்டிஃபிகேஷன் கிளியரா எடுத்து பார்க்கும் பொழுது சரிங்களா 12th படிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட் எலிஜிபிள் ஆறாங்க. சோ 12th ல என்ன படிச்சிருந்தா எலிஜிபிள், அது என்ன போஸ்ட் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்த்தலாம். சோ ஓவரால் குவாலிஃபிகேஷன் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்த்தலாம் சரிங்களா. இத தெரிஞ்சுக்கணும் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்ப நம்ம போற வீடியோஸ் முதல்ல உங்களுக்கு சேருமே. சொல்றேன் அப்படினா RRB டெக்னீஷியனுக்கு யூடியூப்ல நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஓகேவா, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் அது உங்களுக்கு சேரும். சேம் டைம் வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க சரிங்களா. வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி RRB டெக்னீஷியனுக்கு நம்ம அகாடமில ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. சோ ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் டெஸ்ட் ரெண்டும் சேர்த்து கிரேட் 1 போஸ்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 5999 வரும். கிரேட் 3 போஸ்ட்க்கு ஃபீஸ் வந்து 2999 வரும். சோ இதுல எது ஜாயின் பண்ற மாதிரி இருந்தாலும் இந்த மூணு நம்பர்ல எந்த நம்பர் வேணாலும் கான்டாக்ட் பண்ணி நீங்க டீடைல் தான் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட். சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா டெக்னீஷியனோட நோட்டிஃபிகேஷன். அதோட குவாலிஃபிகேஷன் பார்ட் கூட தனியா எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா. சோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, இதுல நம்ம அந்த கிரேட் 1 இப்ப நான் சொன்னேன்ல, இந்த கிரேட் 1 பொறுத்த வரைக்கும் யார் எலிஜிபிள் பாத்தீங்கன்னா BSc ல பிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி. அதே மாதிரி அதே அந்த எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோனாலும் வரும், இன்ஜினியரிங்னாலும் வரும் சரிங்களா. அப்ப டிப்ளமோ ECE, EEE, CSE, IT எழுதலாம். இன்ஜினியரிங்ல ECE, EEE, CSE, IT எழுதலாம். எது இந்த கிரேட் 1 போஸ்ட்க்கு. சோ BSc பிசிக்ஸ் எக்ஸ்ட்ரா எலிஜிபிள் ஆகுது. புரியுதா? எது இந்த கிரேட் 1க்கு. மீதி எல்லாமே கிரேட் 3 தான். மீதி எல்லாமே கிரேட் 3 தான். இந்த கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் ITI படிச்சிருந்தா எலிஜிபிள் ஆகும். தெளிவா கொடுத்திருந்தாங்க. சோ SSLC பிளஸ் ITI. சோ ITI வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிருந்தீங்கன்னா இந்த கிரேட் 3 எலிஜிபிள். ஆனா அதுல ஒரு போஸ்ட் மட்டும் இந்த பாருங்க, கிரேட் 3 ல SNT இதுல மட்டும் தெளிவா கொடுத்திருக்காங்க. இதுக்கும் ITI தான். ஆனா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, இங்க R னு கொடுத்து 10+2 வித் பிசிக்ஸ் அண்ட் மேத்ஸ். அப்ப என்னன்னா சார் நான் 12th படிச்சிருக்கேன் சார், 12th ல பிசிக்ஸும் மேத்ஸும் ஒரு சப்ஜெக்டா படிச்சிருக்கேன் சார் அப்படின்னா தாராளமா நீங்க இந்த போஸ்டுக்கு எலிஜிபிள். அப்ப 12th நீங்க வேற எதுவுமே படிச்சிருக்க வேணாங்க. 12th ல பிசிக்ஸும் மேத்ஸும். அப்ப உதாரணத்துக்கு நீங்க 12th ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தீங்கன்னு வைங்களே, கண்டிப்பா உங்களுக்கு மேத்ஸ் பிசிக்ஸ் இருந்திருக்கும். சேம் டைம் 12th ல பயாலஜி எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருந்திருக்கும், மேத்ஸ் இருந்திருக்கும், பிசிக்ஸ் இருந்திருக்கும். பியூர் சயின்ஸ்லாம் எடுத்திருந்தீங்கன்னா மேத்ஸ் வந்திருக்காது. கரெக்டா நான் சொல்றது, அப்ப எலிஜிபிள் வராது. அவங்க தெளிவா கொடுத்துருவாங்க பிசிக்ஸ் அண்ட் மேத்ஸ் ரெண்டுமே நம்ம படிச்சிருக்கணும் +2 ல. ஓகேவா, +2 ல பிசிக்ஸ் மேத்ஸ் படிச்சிருந்தாலும் நீங்க RRB டெக்னீஷியனுக்கு எலிஜிபிள். என்ன போஸ்ட்க்கு? டெக்னீஷியன் கிரேட் 3 SNT. ஓகேவா. இப்ப இந்த கிரேட் 1க்கு ஓகேவா, கிரேட் 1க்கு என்ன சிலபஸ்னு பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ். ஜெனரல் அவேர்னஸ்னா ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எகனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜி எல்லாம் படிக்கிறோம். ஜெனரல் சயின்ஸும் வந்துரும். இது இல்லாம பேசிக் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸும் பேசிக் எலக்ட்ரானிக்ஸும் இதுல வரும். இதுல இது எல்லாமே இதுக்கு வந்து சிலபஸ். ஓகேவா. இதே இந்த கிரேட் 3 மொத்தமா கிரேட் 3 எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே சிலபஸ் தான். இப்போ இந்த போஸ்ட் எல்லாம் யார் எலிஜிபிள்? IT எலிஜிபிள். அந்த SNT டீம் கொடுத்தாங்க, இதுக்கும் IT எலிஜிபிள் தான். சேம் டைம் +2 படிச்சவங்களும் எலிஜிபிள். இப்போ கிரேட் 3க்கு என்ன சிலபஸ் பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், அவ்வளவுதான். ஓகேவா, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஆப்டிடியூட், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ். நம்ம படிக்க போற அந்த டெக்னிக்கல் பார்ட்ல இந்த போஸ்ட் எதுக்குமே கிடையாது. ஓகேவா. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 1.5 மணி நேரம் 100 கொஸ்டின் தான். 100 கொஸ்டின் தான் எக்ஸாம். இதுதான் சிலபஸ். ஓகேவா. நம்ம அகாடமிலயுமே கிளாஸஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம். யூடியூப்ல நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஓகேவா, பாருங்க, பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணணும்னா இந்த 3 நம்பர்ல எந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.